வணக்கம் குட் வியூவர்ஸ், நீங்கள் இப்போ இருக்க புட்ஷன் நான் நாங்கள் ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ நம்ம ஹீமாவரி தான் த ஸ்ட்ராங்கஸ்ட் பியாக்கன் யூஸ்ன்னு சொல்ல நம்புவீங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பியாக்கன் யூசஸில் வந்து நிறைய டைப் வந்து இருக்குது. ஸோ நம்ம ஹியூகா ஃபேமிலி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பிரான்ச் ஃபேமிலி, மெயின் ஃபேமிலி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெசன்ஸ் காமனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. ஸோ ஹியூகா ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ராயல் ஃபேமிலி மாதிரிங்க லீஃபில் நம்ம ரொம்ப ரொம்ப வெல்த்தி அண்ட் அது மட்டும் இல்லாமல் பவர்ஃபுல். ஸோ லிட்ரலி ஈக்குவல் டு உச்சிகா தான். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உச்சிகாஸை விட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக பார்க்கலாம். அண்ட் அது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா அதோட மெயினான ரீசனே ஒரு ஹியூகாவோட ஒரு பெரிய ஒரு ப்ரெஸ்டீஜியஸான ஒரு டைம் லைனில் வந்து அவங்க ஃபுல்லான ஒரு ஹெரிட்டேஜ் ஃபுல்லாகவே அந்த செம்மையான ஒரு பணக்காரங்களாக தான் இருந்திருக்காங்க. நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிகாஸ் அது ஒரு நோபல் ஃபேமிலி மாதிரி வந்து வரும். நம்ம உச்சிகா கூட ஒரு நோபல் ஃபேமிலியில் வந்து வராது. பட் நம்ம ஹியூகாஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நோபல் ஃபேமிலியில் வந்து வருவாங்க. ஏன்னா ஹியூகாஸ் வந்து ஆல்ரெடி வெல்த்தியாக இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஹிடன் லீஃப் வந்து முன்னாடியே ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஸோ நம்ம ஹியூகாஸ் வந்து செம்ம வெல்த்தி. ஸோ அப்படி வெல்த்தியாக இருக்கும்போது நம்ம அஷிராமா செஞ்சு வந்து அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணி தான் நம்ம வில்லேஜுக்குள்ளேயே வர வச்சாரு. ஸோ ஐ திங்க் நம்ம ஹியூகாஸ் வந்து அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ஹீமாவாரி ஏன் ப்ரோ நீ ஸ்ட்ராங்கஸ்ட்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஈஸி தான். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நம்ம ஹீமாவாரி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர்னு கூட சொல்லலாம். ஸோ எப்படா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஹீமாவாரி வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பிக்கஸ்ட் கேரக்டர்ஸ் நம்ம ஹோல் நருட்டோ சீரீஸ்லேயே. ஏன்னா இந்த ஒரு பொருட்டோ சீரீஸில் நம்ம ஹீமாவாரி வந்து பார்த்துருப்போம் நமக்கு எந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டர்ன்ட்டு. பட் நம்ம ஹீமாவாரி வந்து அந்த ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர் அதிகமாகவே இருக்குது. என்ன பவர்னு கேட்டிங்கன்னா நம்ம காகியோட பியாக்கான். எஸ், யாருக்குமே இல்லாத ஒரு பியாக்கான் வந்து நம்ம ஹீமாவாரிட்ட இருக்குது. அந்த பியாக்கான் பேர் வந்து நம்ம காகியோட பியாக்கான். ஸோ காகியோட பியாக்கான்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. சிம்பிளாக சொன்னால் காகியோட பியாக்கான் வந்து நம்ம இந்த ஒரு பியாக்கான் வந்து நம்ம காகியோட டிஎன்ஏ கூட இருந்துச்சுன்னா அண்ட் நம்ம காகியோ லெவலுக்கு பவர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதான் வந்து காகியோட பியாக்கான். இதை பற்றி நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அண்ட் எஸ், இந்த ஒரு பியாக்கான் இருக்கிறனால நம்ம ஹீமாவாரி வந்து செம்ம ஸ்ட்ராங்கஸ்ட்னு கூட சொல்லலாம். ஓகே ப்ரோ, இந்த ஒரு பியாக்கான் மட்டுமே இருக்குது அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நம்ம செம்ம ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், சான்சஸ் இருக்குது. பிகாஸ் அவங்க வந்து அந்தளவுக்கு ஆல்ரெடி பவர்ஃபுல்லாக இருக்கக்கூட சான்சஸ் வந்து அந்த அதிகமாகவே இருக்குன்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஹீமாவாரி வந்து ஒரு லெவல் ஆஃப் பவர் வந்து அட்டைன் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா நம்ம பொருட்டோவில் வந்து நம்ம பொருட்டோக்கு வந்து எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி நம்ம ஹீமாவாரிக்குமே வந்து கொடுக்கணும். பிகாஸ் ஹீமாவாரியுமே நம்ம டாட்டர் ஆஃப் உசுமாக்கி நருட்டோ தான். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இது ஏன் நடக்கணும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் தான். ஒரே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ஹீமாவாரி வந்து ஒரு மிகப்பெரிய பவர் வந்து ஆல்ரெடி இருக்குது அவங்களுக்கு. ஸோ எப்படி நம்ம சாரதா உச்சிகாடு வந்து நமக்கு மாங்கியோ ஷேரிங்கான் இருக்கோ அதே மாதிரி வந்து அவங்கள்ட்டையுமே ஒரு காகியோட பியாக்கான்ங்கிறது வந்து ஒரு மாங்கியோ ஷேரிங்கான அளவுக்கு வந்து பவர்ஃபுல் தான். எஸ், உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் பவர்ஸ் எதுவுமே டென்த்திங் மாதிரி ஸ்பெஷல் பவர்ஸ் எதுவுமே கொடுக்கலனாலுமே நீங்கள் ஒரு நார்மல் பியாக்கானையும் நீங்கள் ஒரு காகியோட பியாக்கானுமே கம்பேர் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு 20 to 30 டைம்ஸ் ஸ்ட்ராங்கராக இருக்கும். எஸ், ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹினாட்டா, நம்ம ஹனாபி இந்த கேரக்டர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட ஒரு பியாக்கான் வந்து சரி பவர்ஃபுல்லாக இருக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹனாபி அண்ட் நம்ம ஹினாட்டோட பியாக்கான் வந்து பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பியாக்கான். ஸோ இதெல்லாம் வந்து சரி பவராக இருக்கும். பட் நம்ம ஹீமாவோட வந்து காகியோட பியாக்கான். ஸோ பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பியாக்கானுக்கும் காகியோட பியாக்கானுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. நம்ம பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பியாக்கான் வந்து நீங்கள் வந்து ஹியூகா ஃபேமிலியோட மெயின் ஃபேமிலியோட பிளட் இருந்தாலே உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் கிடைக்கும். அண்ட் அதுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் காகியோட பிளட்மே வந்து இருந்திருக்கும். நம்ம ஹனாபிக்கும் சரி நம்ம ஹினாட்டாக்கும் சரி. பட் நம்ம ஹீமாவாரி வந்து நம்ம சன் ஆஃப் உசுமாக்கி நருட்டோ, த ரீஎன்கார்னேஷன் ஆஃப் அஷுரா அண்ட் எப்படி சொல்லலாம் டைரக்ட் டெசிடன்ஸ் ஆஃப் உசுமாக்கி. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவருக்கு வந்து உச்சியா கூட நம்ம ஓட்சுசுக்கி கூட வந்து நிறைய கனெக்ஷனே இருக்குது. ஸோ அதனால வந்து மோஸ்ட்லி வந்து அவர் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக தான் இருந்திருப்பார். ஸோ இந்த ஒரு 2 பிளேடு சேர்ந்ததுக்கப்புறம் வந்து நம்ம ஓட்சுசுக்கி லெவலில் வந்து மாறி இருப்பாங்க. ஆனால் அந்தளவுக்கு வந்து இருக்கிறனால நம்ம ஓட்சுசுக்கி மாதிரியே வந்து நம்ம ஹீமாவாரிக்கு வந்து ஃபுல் காகியோட டிஎன்ஏ கிடச்சிருக்கும். அந்த காகியோட டிஎன்ஏ வந்து மியூட்டேட் ஆகி அவங்களுக்கு வந்து நம்ம காகியோட பியாக்கான் வந்து கிடச்சிட்டு. ஸோ இப்படி தான் வந்து நமக்கு இந்த ஹோல் ப்ராசஸ்மே வந்து நடந்துச்சு. ஸோ இதுதான் வந்து நம்ம ஹோல் ப்ராசஸ் ஆஃப் நம்ம காகியோட பியாக்கான் எப்படி அவங்க அக்யூர் பண்ணாங்கன்ட்டு. ஓகே ப்ரோ, இவ்வளோ விஷயங்கள் இருக்கே. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ட் இந்த ஒரு காகியோட பியாக்கான்னா அவங்க ஸ்ட்ராங்கஸ்ட்டாக. ஏன்னா நம்ம ஹினாட்டா பார்த்துருக்கோம், நம்ம ஹனாபி பார்த்துருக்கோம். நம்ம ஹினாட்டா வந்து அந்த ஈவன் தன்னோட ஓன் ஜுட்ஸுவான நம்ம ட்வின் லைன் ஜுட்ஸுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை கூட யூஸ் பண்ணுவாங்களே. ஸோ அது மாதிரி நம்ம ஹீமாவாரி மாதிரியே ஆகுவாங்களா? ஏன்னா நம்ம ஹினாட்டா கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர். பட் அதை வந்து அந்தளவுக்கு நம்ம நருட்டோவில் வந்து நம்ம கிஷிமோட்டோ வந்து யூஸ் பண்ணாமல் விட்டுருப்பாரு. எஸ், லிட்ரலி நம்ம எல்லாருக்குமே நம்ம ஹினாட்டாவை பிடிச்சது வந்து
அவங்க பவர்ஃபுல் தான். பட் அந்த பவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நருட்டோ மாரியே அவங்களும் டெவலப் ஆனாங்க. அண்ட் நம்ம நருட்டோக்கு அந்த ஒரு ஃபேவரட்டா இருக்கிறனால நம்ம எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். ஹினாட்டா மாரி ஒரு பொண்ணு தான் எல்லாருமே வேணும்னு சொல்லி கேட்போம். ஸோ அந்த மாரி இருக்கும்போது நம்ம ஹீமாவாரியோட கேரக்டர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நிஞ்சா பத்தி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் இல்ல. அண்ட் ஒன்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிஞ்சா அகாடமி போனதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபன்னா இருக்கணுக்காக தான் சொல்லி நம்ம இந்த ஒரு விஷயத்துலேயே வந்து சேர்ந்துருக்காங்க. அண்ட் அப்படி இருக்கும்போது நம்ம இந்த ஹோல் ப்ராசஸுமே எப்படி நடக்கும்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹீமாவாரி தான் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் காகியோட பேக்ரவுண்ட் வச்சிருக்கும்போது, அவங்களுக்கு அதுதான் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்குது. அப்படி ஏன் ப்ரோ அதெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் ஆல்ரெடி அது தான் வந்து உங்கள்கிட்ட வந்து காகியோட பேக்ரவுண்ட் இருக்குது கைஸ். ஸோ அந்த பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்களால வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணணுங்க. ஆக்சுவலாக நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து எந்தளவுக்கு வந்து நம்ம காகியோவுக்கு வந்து பவர் இருக்குன்னா, நம்ம அவங்களோட பேக்ரவுண்ட் வந்து சிம்பிளாகவே வந்து ஒரு ஐ திங்க் ஒரு 10 to 12, 13 கிலோமீட்டர்ஸ் மேலே வந்து தான் போகும்னு நினைக்கிறேன். ஐ மீன் கரெக்டாக அந்த டிஸ்டன்ஸ் தெரியல. பட் அது வந்து ஒரு நார்மல் பேக்ரவுண்டை விட 30 டைம்ஸ் ஸ்ட்ராங்கர். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம காகியோ வந்து நீங்கள் வந்து பவர் யூஸ் பண்ணும்போதே பார்த்துருப்பீங்க. நார்மல் பேக்ரவுண்ட் யூஸரால் கொஞ்சம் தூரம் தான் வந்து அந்த பேக்ரவுண்ட் வச்சு வந்து பார்க்க முடியும் சக்கரா பாயிண்ட்ஸ்லாம். பட் நம்ம காகியோட பேக்ரவுண்ட் வந்து அவங்களால எல்லா விஷயங்களுமே வந்து பார்க்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறனால எனக்கு தெரிஞ்சு வந்து நம்ம காகியோட பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஹோல் ப்ராசஸ்லுமே அண்ட் இந்த ஹோல் ப்ராசஸ்லுமே அவங்க இருக்கும்போது இந்த கிட்டத்தட்ட வந்து நம்ம காகியோட பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஹீமாரிக்கு. ஓகே ப்ரோ, இதை வச்சு நம்ம ஹீமாரி என்ன பண்ண போகிறாங்க? ஓகே, இதை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அந்த ஹீமாரியோட பவர்ஸ் பற்றி நம்ம பார்த்தாச்சு. நம்ம காகியோட பேக்ரவுண்ட் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து நிறைய பேர் சொல்லியிருப்போம். நம்ம ஜிஞ்சுரிக்கு வந்து நம்ம சொல்லியிருப்போம். அண்ட் ஓகே, நான் ஜிஞ்சுரிக்கின்னு சொல்லும்போது என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜிஞ்சுரிக்கு வந்து ஒரு தனியான ஒரு விஷயங்கள். ஏன்னா நம்ம ஜிஞ்சுரிக்கியாக இருக்கிறது பவர் தனி பவர். உங்களுக்கு வந்து அது வந்து நம்ம பேக்ரவுண்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணும். பட் உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு தனி புது பவர்ஸ்லாம் கொடுக்காது. ஓகே, அப்படி இருக்கும்போது நம்ம ஜிஞ்சுரிக்கி மாதிரி இருக்கும்போது வேறு ஏதாவது கிடைக்குமா ப்ரோ? இல்லை நம்ம அவங்க இந்த மாதிரி மாறும்போது அவங்களுக்கு வந்து வேறு ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா, எஸ், கிடைக்க நிறையவே சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம காகியோ வந்து ஆல்ரெடி வந்து நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஓட்ஸுருக்கின்னு தெரியும். அண்ட் அப்படி இருக்கும்போது எனக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம காகியோட பவர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பவர்ஸ். மற்ற எல்லாரோட பவர்ஸும் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா அந்த பவர் வந்து மற்ற யாருக்குமே கிடைக்க வந்து அந்த அளவுக்கு சான்ஸ் கிடையாது. ஈவன் நம்ம போருட்டோக்கு வந்து டேரெக்டாக நம்ம ஜோகன் கிடச்சது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் மேட்டர். அதை நம்ம இந்த இதில் இருந்து சேர்க்க முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான தனியான ஒரு மேட்டராக இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் லைக் அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டைம் லைனில் வந்து நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம போருட்டோவோட ஜோகனை வந்து நம்ம ஜோகன் காட் கொடுத்தாரா, இல்லை நம்ம போருட்டோக்கு வந்து தானாக கிடச்சிச்சா அப்படின்னு சொல்லி நம்ம யாருக்குமே தெரியாது. பிகாஸ் அது வந்து ஒரு செப்பரேட்டான மேட்டர். அவருக்கு வந்து எப்படி அந்த பவர் வந்துச்சுன்னு கூட அது கரெக்டாக யாருக்குமே சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு இது நம்ம ஹீமாரிக்கு வந்து இந்த பவர் கிடைக்கும்போது அவங்க வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக மாறினதுக்கான ஒரு காரணம் நம்ம காகியோட பேக்ரவுண்ட் கூட இருக்கலாம். அண்ட் இப்போ ஸ்ட்ராங்கஸ்ட்டு நம்ம ஹியூகான் எடுத்துப்போமே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஸ்ட்ராங்கஸ்ட் ஹியூகான் இருக்கிறது வந்து நிறைய பேர் இருப்பாங்க. அண்ட் அந்த நிறைய பேர் இருக்கிறபோது நம்ம ஹினாட்டா, ஹனாபி இந்த 2 பேருமே வந்து அந்த லிஸ்ட்டில் இருப்பாங்க. ஏன்னா வந்து அவங்க 2 பேருமே பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பேக்ரவுண்ட் வந்து வச்சுருந்தாங்க. நம்ம டொனேரியஸ் வந்து நம்ம ஹியூகா கிளானில் சேர்க்கக்கூடாது. ஸோ அந்த ஒரு அமோரோட கிளான் நம்ம 3ல் செட்டில் ஆனவங்க எல்லாருமே நம்ம ஹியூகா கிளான் டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்ஸ்ன்னு சொல்லலாம். பட் நம்ம ஹியூகா கிளானில் வரமாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த ஒரு கிளான் லெவலில் பவர்ஃபுல்லாக பார்த்தோன்னா நம்ம ஹாஃப் ஹியூகா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியோ நம்ம இவங்க தான் நம்ம ஹீமாவரி. ஸோ ஐ திங்க் ஹீமாவரி தான் வந்து த மோஸ்ட் பவர்ஃபுல் ஹியூகான்னு நினைக்கிறேன் உமனில். மெனில் மேபி நம்ம நெஜி இருக்கார். அதுக்கப்புறம் வந்து நம்ம பொருட்டோ இருப்பார். பொருட்டோ நீங்கள் ஒரு ஹியூகா தான் கணக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா. ஸோ அப்படி இருக்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் செம பவர்ஃபுல்லாக இருக்கிறது இந்த 2 பேர் தான். அண்ட் எஸ், இந்த 2 பேர் இருக்கிறனால எனக்கு வந்து இது வந்து நல்ல ஒரு பவர் லெவல் தான் தெரியுது. ஆனால் நம்ம ஹீமாவரியன் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஹினாட்டா இல்லை நம்ம ஹனாபி மாதிரி எனக்கு புது புது ஜிட்ஸு கண்டுபிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஹனாபி எதுவும் கண்டுபிடிச்சி பார்த்ததில்ல. பட் நம்ம ஹினாட்டா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு இது வந்து செம பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு ஹோல் லாட் ஆஃப் விஷயங்கள். ஓகே, நம்ம ஹீமாவரியன் வந்து இந்த பவர் மட்டுமே போதுமா ப்ரோ? அவங்களுக்கு வந்து நம்ம இந்த பவரெல்லாம் தேவையில்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவை தான். எந்த பவர்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. நம்ம கிட்டத்தட்ட அந்த பேருந்து அவங்களுக்கு ஜிஞ்சுரிக்கு பவர்ஸ் தேவை தான். பிகாஸ் நம்ம காகியோட பேக்ரவுண்ட் இருந்து மட்டுமே நீங்கள் ஒரு ஓட்ஸுக்கி கூட ஃபைட் பண்ணணும்னா கண்டிப்பாக முடியாது. பிகாஸ் அதனால தான் காகியாவே வந்து நம்ம சக்கரம் ஃப்ரூட் வேணும்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா மற்ற எல்லா ஒரு ஓட்ஸுக்குமே அந்த அதை விட பவர்ஃபுல். ஸோ நம்ம வந்து சிம்பிளாக நம்ம காகியாட்ட வந்து நீங்கள் வந்து இது மட்டுமே இருக்குது. ஸோ இதை வச்சு நான் அந்த பேருந்து செம்மையாக பவர்ஃபுல்லாக இருக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு விஷயம் தான். பவர்ஃபுல்லாகவே இருக்காது உங்களுக்கு. அதுதான் அந்த ஹோல் கான்செப்ட் ஆஃப் நம்ம
பியாகான் இந்த டோஜிட்ஸோட லெவல்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பிடிக்கும் பிடிச்சா கீழே மறக்காம ப்ரெஸ் பண்ணி ஆன் போடுங்க guys. And then this host passing off. So goodbye friends.